ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்வாசியூ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜு கட்லி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஜு கட்லி செய்கிறதுக்காக 1 கப் முந்திரி, அரை கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக ஏலக்காய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இதை மிதமான சூட்டில் 5 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பேன்லேருந்து நல்லா செப்ரேட் ஆகி வர நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் இதை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஆற வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட காஜு கட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா இருந்தது. நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி.